புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. நாம இதை தான் தியானிப்போம். அதில் அவர் முக்கியமாக சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கு. என்னன்னா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். நீங்கள் நீண்ட கால பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு தோல்வி என் வாழ்க்கையில் நான் துவண்டு போனேன். இனி செய்வதற்கே வழி இல்லை பிரதர். என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர். சேர்ந்த மனைவி சரியில்லை, சேர்ந்த கணவன் சரியில்லை பிரதர். நாங்கள் ராவும் பகலுமா பாடுபட்டோம் பிரதர். எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா கடனாகி போச்சு பிரதர். ஒருத்தர் 20 லட்ச ரூபா கடனாகி போச்சு பிரதர். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர். வாழுவதற்கே வழி இல்லை. கடுமையான ஒரு காலகட்டம். என்ன செய்வதென்று அறியல. என் அமைஞ்ச புருஷன் எனக்கு சரியில்லை. அவனோடு நான் பாடுபடுறேனே, அது ரொம்ப கொடுமை பிரதர். வேலை இல்லை, வேலை இல்லாமல் தத்தளிக்கிறேன். பணம் இல்லை, பணத்துக்காக நான் கடன் வாங்கினவே கடனில் சிக்கிட்டேன். அப்படி நீண்ட காலமான பிரச்சனைகளில் தவித்து கொண்டு இருக்கிறாயா? கல்லறை பெட்டியில் வைக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பிரதர் அப்படிங்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உயிரடைவீர்கள். உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவர் உயிரடைய பண்ணுகிறவர். இந்த 2026 இந்த மார்ச் மாதம் மட்டுமல்ல, அவர் இந்த வருடம் முழுவதும் உங்களை பேணி பாதுகாத்து உங்களை உயிரடைய செய்கிற தேவன். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவன். எனக்கு வாழ வழி இல்லை, வாசல் இல்லைன்னு குழம்பி நிற்கிறாயா? கர்த்தர் உன் சிந்தனைகளை திறந்து கொடுக்கிற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஆகவே என் அன்பு ஜனமே, நீங்கள் எதை குறித்தும் வருத்தப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பிரதர், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆண்டு கொண்டு செத்து போகலாமான்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இந்த குடும்பத்தோட பிரச்சனையை பார்க்க என்னால் முடியல பிரதர் அப்படிங்கிறாங்க. பிசாசின் போராட்டத்தில் ஒரு குடும்பம், அவங்க என்ன செய்யறது தெரியல. என் புள்ள பேச்சை கேட்கல, வீட்டை விட்டு பிள்ளை ஓடி போறா. ஆண்டவரே, அந்த என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. வாலிப பிள்ளை எங்க போய் பிழைக்குமோன்னு தெரியல. தாய் கதறா. உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு கல்லறையான சம்பவங்கள் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் உயிரடைவீர்கள். கையை தட்டி ஜோரா. அன்பு சகோதரன், என் சகோதரியே, நீங்க தப்புவிக்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை. கடன் பட்டுட்டேன், எனக்கு கடனிலிருந்து விடுதலை ஆக தெரியல, எனக்கு இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு விடுதலையாக தெரியல, இதுதானுங்க பிரச்சனை. நான் ஒன்று சொல்கிறேங்க பாருங்க, நீ எந்த புராணம் படித்தேன்னு எனக்கு தெரியாது, எந்த வேத பகுதியை நீ படித்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று நான் வேத பகுதியில் கண்டு கொண்டது தீர்வு. சொல்லுங்க, தீர்வு. இன்னைக்கு உனக்கு என்ன தெரியணும்? கடனை பட்டுட்டேன், ஆனால் நீ எங்கிட்ட வர, எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நான் என்ன உனக்கு சொல்லணும்? தீர்வு சொல்லணும். ஐயா கையை தட்டிடு. மறுபடியும் வேத பகுதி, புதிய ஏற்பாடு. நமக்கு என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாடு கூட நான் சொல்ல மாட்டேன். புதிய ஏற்பாடு முழுவதும் என்ன தெரியுங்களா? உனக்கு தீர்வு சொல்லுகிற புஸ்தகம், உனக்கு தீர்வு சொல்லுகிற புஸ்தகம். உலகத்திலே உபத்திரவம் அதோட நிறுத்தல, தீர்வு சொல்றாரு. ஆனாலும் நீ உலகத்தை ஜெயித்த. கையை தட்டிரு. இப்ப தீர்வு என்னங்க? நீ உலகத்தை ஜெயிப்பேங்கிற தீர்வு இருக்கு. அதுதாங்க பைபிள், அதான் பைபிள் வசனம். அந்த வசனத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தீர்வு என்ன? பிரதர், நான் கடன் பட்டுட்டேன், ஓகே, இப்ப தீர்வு அதான் பைபிள். அந்த தீர்வு என்ன? அவர் சொல்றாரு, உன் திராணிக்கு மீது மிஞ்சி நான் சோதிக்க மாட்டேன், நீ தப்பித்து கொள்ளும் வழியை நான் காண்பிப்பேன், நீ அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை காண்பிப்பேன். சார், உங்களை மாதிரி தான் எங்கிட்ட அழுது புழமையான சில குடும்பங்கள் இருக்காங்க. கடல்ல சிக்கிட்டோம் பிரதர், கடல்ல சிக்கிட்டோம் பிரதர், நாங்க என்ன பண்றேன்னே தெரியல பிரதர். இந்த என்ன பண்றது தெரியலன்னு பத்தியா, அங்க அந்த இடத்துல தான் நீ சிக்கிட்ட. நீ கடல்ல சிக்கிறத விட சிக்கனது எங்க தெரியுமா? என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற இடத்துல சிக்கிட்ட. தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சர்ச்சுக்கு வந்திருப்பியா? தப்பிச்சுட்டு போயிருப்ப ஒரு சினிமா பார்த்துட்டு.
தேவன் உங்களை அந்த இடத்துல வைத்தார். எதுக்கு தெரியுமா? அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எப்போ அவரை தெரிந்து கொள்ள வந்த தெரியுமா? சிக்கிட்ட. நீ எதில் சிக்கிறியோ, இன்னைக்கு சிக்காமையே இன்னைக்கு உலகம் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுவான்னு பாருங்க. ஒரு நீ பேங்க்கில் தானே சிக்கின, பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேளு, தீர்வு சொல்லுவானான்னு பாரு. மாட்டான். எங்கேயுமே தீர்வு கிடையாது. தீர்வு என்பது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உண்டு. அவர் சொல்லிட்டாரு, ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. கையத்தட்டு. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 சொல்லிட்டாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகவே அன்பு பிள்ளைகள், நீங்கள் நீண்ட கால பிரச்சனைன்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. வெகு காலமாயிடுச்சு பிரதர், இது நம்பிக்கையற்ற நிலை ஆண்டவரே, இனி என்னால் இது பிழைக்க முடியாது, எனக்கு முற்றிலும் யோசிச்சிட்டேன் பிரதர். உனக்கு யோசனை அப்படிதான், ஆனால் கர்த்தருடைய யோசனை வேறு. அவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் வரும்பொழுது நீ நினச்சி, நீ சொல்லுவேன், நீ எங்கிட்டயே சொல்லுவேன், நீ வேணா எழுதி வச்சுக்கோ, நீ எங்கிட்டயே பிரதர், நான் நினச்சி பார்க்காத ஒரு பகுதி, நான் நினச்சி பார்க்காத ஒரு இடம், நான் நினச்சி பார்க்காத ஒரு மனிதன், நான் நினச்சி பார்க்காத இடத்துலேருந்து எனக்கு இந்த உதவி வந்து கர்த்தரை விடுதலையாக்கணும்னு சொல்லி நீ கரத்தை உயர்த்தி கர்த்தரை உயர்த்திவே இல்லையான்னு பாரு, எழுதி வச்சுக்கோ. எசேக்கியேல் புத்தகம் 37:1-14 வேகமா. எசேக்கியேல் 37:1-14. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரே குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பயணத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது யாக்கோபு காலத்தில் நடந்தது. யாக்கோபு எகிப்துக்கு பயணப்பட்டு போன ஒரு நேரம்.
12 கோத்திரங்களோடு அவன் 12 கோத்திரம்னா என்னங்க? யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரமாக மாறுறாங்க. ஃபஸ்ட்டு கோத்திரம் ரூபன் கோத்திரம், அதில் அப்படியே 12 கோத்திரமும் வந்துடுறாங்க. 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரத்துடன் என்ன பண்ணுறாங்க? யாக்கோபு எகிப்துக்கு போயிடுறார். ஏன்? பஞ்ச காலத்தில். அங்கே போயிட்ட பிறகு இந்த 12 கோத்திரத்தில் எப்ராயிம்னு ஒரு கோத்திரம் இருக்குது. இந்த எப்ராயிம் யாருன்னு கேட்டால் யோசேப்புடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகள் 2 பேர் வராங்க. எப்ராயிமும் மனாசே 2 பிள்ளைகள் வராங்க. இந்த எப்ராயிம் மனேசவும் யாக்கோபுக்கு தான் சொந்த பிள்ளை மாதிரி அவன் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணால் யோசேப்புக்கு 2 பங்காக மாறுது. 11. அப்போ 12 கோத்திரம். இப்போ இவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னா 13 மாறிடுது. ஆனால் லேவி கோத்திரத்தை எடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க ஆசாரிய கோத்திரத்துக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த இடமும் கிடையாதுங்கிறதுனால லேவி கோத்திரம் ஒன்று கடவுளை ஆராதிக்கிற வேலை மட்டும்தான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு லேவி கோத்திரத்தை எடுத்துட்டாரு. மறுபடியும் அது 12 கோத்திரமாக மாறிடுச்சு. அப்படின்னா பலிப்படுத்தல் 7 போனீங்கனாலும் அதே 12 கோத்திரம். ஆனால் அங்கே எப்ராயிம் எடுத்துடுறாரு. இப்படி ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த எப்ராயிமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சு தரேன். எப்ராயிம் கோத்திரத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த எப்ராயிம் யார்? யோசேப்புடைய மகன். சரி, இந்த எப்ராயிம் கோத்திரம் என்ன பண்ணுறாங்க? ஆக்சுவலி உங்களுக்கு இந்த இஸ்ரவேலை பற்றி ஒரு சின்னதாக சொன்னதாக புரியும். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் என்ன பண்ணுதுங்க? வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்க்குற மேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மேப்பு தான் இஸ்ரேல் தேசம். அது இப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலாக மாறிடுச்சு. அன்னைக்கு வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிருந்தது. தெற்கு ராஜ்யம் யூதாவும் பென்யமீனும் இருந்த ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரம் இருந்த ராஜ்யம். தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரம் தான். ஒன்று யூதாவும் இன்னொன்று பென்யமின் கோத்திரம். இவங்க 2 பேரும் தான் இதில் இருந்தாங்க. இந்த டைமில் தான் அசிரியா பட்ட தேசம் 10 கோத்திரத்தின் வடக்கு ராஜ்யத்தை போரிட்டு செதறடிச்சிட்டானுங்க. செதறடிச்சுட்டு அவங்க அந்த இடத்த அவங்க ஆளுகை செஞ்சாங்க, கைப்பிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் பாபிலோன் என்ன பண்ணாங்க? தெற்கு ராஜ்யத்தில் யூதா பென்யமின் இந்த கோத்திரத்தை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்படி நடந்து தான் இஸ்ரவேல் என்பதே ஒன்று மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சைரஸ் அவன் தான் யார்? அவன் கோரேஸ் யுத்தம் செய்து மொத்தமாக இஸ்ரவேலை பிடிச்சி முழுவதும் இஸ்ரேல் தேசம்னு மாற்றுறது கோரேஸ்க்கு அப்புறம் தான். இந்த எகிப்துக்கு போன வருடத்துக்கும் இங்கே எசேக்கியேல் ஒரு காட்சியை பார்க்குறாரு. எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் கேட்குறாரு எசேக்கியேல்கிட்ட, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னா நிஜமாக நடந்த காரியம் அல்ல. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அது அவருடைய தரிசனத்தில் கொண்டு வந்த ஒரு காட்சி தான். இந்த தரிசனத்தில் எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறார் ஒரு இடத்துல. அந்த இடத்துல நிறுத்தினோடனே ஆண்டவர் கேட்குறாரு, எசேக்கியேல் இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பார்த்துட்டு, ஆண்டவரே நீங்கள் தானே அறிவீங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, நீங்கள் தானே அறிவீங்க அப்படின்னோடனே, இது இஸ்ரவேல் ஜனத்தாருடைய எலும்புகள். யாருடைய எலும்புகளாமா? இஸ்ரவேல் ஜனத்தாருடைய எலும்புகளா? இது என்ன எல்லாம் களைஞ்சு போய் கிடக்குது, இந்த கை அங்கேயும் அந்த கால் இங்கேயும் எல்லாம் களைஞ்சு கிடக்குது, இது ஒரு குவியலை போல நிற்கிது, என்ன இது எப்படி உயிரடையுமானா, ஆண்டவரே நீரே அறிவேருண்டா. இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா எசேக்கியேல்கிட்ட பேசுறதுக்கும் எகிப்தில் போனதுக்கும் 900 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சமாச்சாரம். இந்த எகிப்தில் இன்னும் மோசேவை அனுப்பவே இல்லை ஆண்டவர். இந்த எகிப்தில் ஜனங்களை அனுப்பிச்சு விடுதலையாக்க எந்தவித நடவடிக்கையும் கர்த்தர் எடுக்கல. இந்த சமயத்தில் அங்கே சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த, எகிப்தில் சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற எப்ராயிம் கோத்திரம், எப்ராயிம் தகப்பனுடைய பேர், அவனுடைய பிள்ளைகள் அப்படியே சந்ததிகள் இருக்காங்க. இந்த சந்ததியில் எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர். அதில் அவனுடைய 2 பிள்ளைகள் எத்சார் அப்படிங்கிற இன்னொருத்த பேர் சொல்லலாம். அந்த 2 பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சில பேர்த்த கூட்டிக் கொண்டு ஆண்டவரிவே கேட்காம என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பலத்தினாலே எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு நேராக காத்தூர், அதாவது காத்துங்கிற ஊருக்கு போகிறார். இந்த காத்துன்ற ஊர் எங்கே இருக்குது?
இஸ்ரவேலில் இருக்குது, அது கானானில் இருக்குது. அந்த கானானில் அந்த காத்தூர் ஒரு பெரிய மகா பெரிய ராஜ்யம், தலைநகரம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் தலைநகரம் கிடையாது. ஏன்னா பெலிஸ்தியருக்கு சேர்ந்த ஐந்து மகா பெரிய நகரங்கள் உண்டு. அதில் காசா ஒன்று இருக்குது, அதில் காத்தும் இருக்குது. ஆனால் சம்பவம் நடந்து காத்து. இந்த எப்பிராயின் கோத்திரத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த காத்துங்கிற ஊருக்கு புறப்பட்டு போய் கானானுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம திருடிக்கிட்டு கானானுக்குள்ளே போய் கானானை பிடிச்சிக்கலான்னு சுயபலம். இது ஆண்டவர் அவங்க ஒரு வார்த்தையும் கூட கேட்கல. இவங்க எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. போய் காத்தூருக்குள்ளே பூந்துட்டாங்க. பூந்தோடனே கானானில் இருக்கிறவங்க யார் தெரியுமா? பெலிஸ்தியர் கூட்டம். யார் அந்த பெலிஸ்தியர்? அதான் நீங்கள் தாவீது கொன்னாரே கோலியாத்து, அந்த இடம் அதான். அந்த இடம் அதான். அங்கே இருக்கிற அந்த கோலியாத்து தான் இவங்க பெலிஸ்தியர் இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த பெலிஸ்தியருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே எல்லாத்தையும் கொண்டு போட்டான். இதில் எப்பிராயிமுடைய பிள்ளைகளும் செத்துட்டாங்க. அவங்க செத்து மடிஞ்சு அங்கே கடந்த எலும்புகள்லாம் யாருன்னா அவங்க தான். அந்த எலும்பு யாருடைய எலும்புன்னா எப்பிராயிம் கோத்திரத்தின் எலும்புகள். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இது இஸ்ரவேலர்களுடைய அப்படிம்பார். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 20-22 படிச்சு பாருங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 7:20-22 எப்ராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாகு, இவனுடைய குமாரன் பேரேத்து, இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் எலாதா, இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரன் சுத்தலாகு, எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த இந்த எலியாத்தும் எப்பிராயிமுடைய பிள்ளைகள். அவங்களும் பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க சந்ததியில் வந்தவங்க. ஆனால் அவன் பிள்ளைகள் எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். இப்போ எசேக்கியல் நின்றுட்டு சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடைமானாரே. இந்த எலும்புகள் அப்போ எத்தனை வருஷம்னு எசேக்கியல் இருந்து அவங்க காத்துக்குள்ளே பூந்து கொலை பண்ணாங்கல்ல, அந்த வருடத்தை கணக்குப்படுனா சில குறிப்புகள் 300 ஆண்டுகள், சில குறிப்புகள் 400 ஆண்டுகள். நானும் காலையிலேருந்து தேடி பார்க்குறேன். சில பேர் 900 ஆண்டுகள் அப்படின்னாங்க. ஆனால் வேதம் நமக்கு சரியாக குறிப்பிடல இது இத்தனை ஆண்டுகள்னு. ஆனால் பிரசங்கத்துக்காக சில பேர் பேசுகிற ஒரு 2-3 பேர் பேசுகிறது 900 ஆண்டுகள். சரி, நம்மளும் அப்படி வச்சுக்குவோம். இத்தனை ஆண்டுகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த எலும்புகளுக்கு உயிர் இருக்குமா? வறண்டு போய் காஞ்சி போய் அது மக்கிற நிலைமையில் இருந்திருக்கும். அதுலேயும் இதெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. குமிச்சு வச்ச இடத்துல தரிசனத்தில் கூட்டிகிட்டு வராரு, நேரில் கூட்டிகிட்டு வரல, தரிசனத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் எலும்புகள் நடுவே நிற்க செய்து அவர் கேட்குறாரு, எசேக்கியேல் இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமான்னு கேட்குறார். அவன் பார்த்தான், அது கொஞ்சம் கூட தேர்ற மாதிரி தெரியல. பேசாமல் அவர்கிட்டயே ஒப்பிடிச்சுட்டான். ஆண்டவரே நீரே அறிவீர் ஆண்டவரே. அவர் சொன்னார் உயிரடையும், நீ தீர்க்க தரிசனம் போறேங்கிறாரு. இவன் தீர்க்க தரிசனம். அப்புறம் சொல்றாரு நரம்புகளை ஒன்று சேர்த்துவேங்கிறாரு. எலும்புகள் எப்படி சேர்ந்துதாமா? அதன் கால் அதன் கைகள் போய் சேர்ந்துச்சான். அவருடைய கை இவருக்கு வரல, இவருடைய கால் அவருக்கு போகல. அதனுடைய எலும்புகள் ஒன்று சேருங்கம்மா. அதனுடைய நரம்புகள். இதோடைய தீர்க்க தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சிதறி போன 10 கோத்திரம் இருக்கு இல்லையா? அசிரியா போரில் அசிரியா பேரரசு 10 கோத்திரத்தை சிதறடிச்சிட்டாங்க. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகங்களும் சிதறி போயிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த 10 கோத்திரத்துக்கு நீ போய் சொல்லு, நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன். இந்த எலும்புகள் உயிரடையுமான இந்த நரம்புகளை பற்றி சொன்னார் இல்லையா? அதோடைய தீர்க்க தரிசன அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இஸ்ரவேலை ஒன்று சேர்ப்பேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த எப்ராயிம் கதைக்கு வருவோம். இந்த எப்ராயிம் கோத்திரம் என்ன பண்ணியிருக்கு? தேவனையே கேட்கல, இன்னும் மோசேவை அனுப்பலிங்க. மோசேவை அனுப்பிச்சு இன்னும் விடுதலை பெற செய்யலிங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்க அவசரப்பட்டு போனாங்க. என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் கடன் பட்டிருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், இல்லை ஒரு வேலைக்கு போய் எனக்கு உருப்படியாக இருக்கலாங்களா? இங்கே தேவனை கேட்டு செஞ்சீங்களா? கர்த்தரிடத்தில் அமர்ந்து உட்கார்ந்து யோசிச்சிங்களா?
எதுவுமே கேட்கல. எப்பிராயிம் கோத்திரம் செய்ததுடைய காரியம் என்ன? அவனும் கர்த்தரிடத்துல கேட்கலையே. 12 கோத்திரம் அங்கே தானே இருந்தது. இந்த ஒரு கோத்திரம் தானே துடிச்சுது. நேராக போனான் தேவனை அணுகாதபடிக்கு. ஆனாலும் கர்த்தர் நல்லவன். தேவனை அணுகாதபடிக்கு போனா அவன் முயன்றான், அவன் செத்துட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? தேவனை கேட்காதபடிக்கு நம்ம பிரச்சனைகள் எத்தனை, நம்ம கடன் பாரங்கள் என்ன, நம்ம வியாபாரங்கள் என்ன, எதையுமே நம்ம கேட்க மாட்டோம். ஒரு பணம் கட்டிக்குவோம். கர்த்தரிடத்தில் நீங்கள் அமர்ந்தீங்களா? அமர்ந்து நீங்கள் பேசினீங்களா? தேவனோடு இடைப்பட்டீர்களா? நீங்கள் தேவனை கேளுங்க. இந்த கடன் ஆகும் பொழுது கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? எதையுமே செய்யல. நமக்கு என்ன தோணுச்சோ எடுத்தோம், கவத்தோன்னு போனோம். எங்கே போய் சிக்கிட்டோம்? கடனில் சிக்கிட்டோம். நானும் தான், நீங்களும் தான். நமக்கு ஏதோ ஒன்று ஓட்டணும்னு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டோம்? கடன் ஆயிட்டோம். கடன் ஆயிட்டு அப்புறமே கத்தாவே சொல்கிறா இல்லையா, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் ஆண்டவரே அப்படின்னா எனக்கு அறியாது அப்படின்ட்டார். ஆனாலும் எப்பிராயிம்கிட்ட சொல்கிறாரு, அவன் என்னை மீறி செஞ்சிட்டான், ஆனாலும் நான் அவனை கைவிட மாட்டேன்ட்டார். திரும்ப நான் எடுப்பேங்கிறாரு, திரும்ப அவனை உயிர்ப்பிப்பேங்கிறார். கர்த்தர் நல்லவர். எப்பிராயிம்கிட்ட எப்படி என்ன பண்ணாதீங்களா, நீ போய் சொல்லு அவனிடத்துலங்கிறாரு. எப்பிராயிம் என்ன நினைச்சா, முடிஞ்சது என்னுடைய சந்ததி, இனி என் வாழ்க்கை முடிஞ்சது. கடன்பட்ட எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? நானும் அப்படி தான் இருந்தேன், முடிஞ்சுட்டானே, இனி அவ்வளோதான், தம்பிதிரேங்கிற சர்த்தனமே இல்லாமல் போயிடும் போல இருக்கேன்னு நடுங்கினேன், பயந்தேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஒரு சின்ன தைரியம், அவ்வளோதானே தவிர வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பயந்தேன். நான் தேவனை கேட்டேனா? இல்லையே. எனக்கு என்ன தோணுச்சோ நான் செஞ்சேன். எனக்கு கம்பெனி நடத்தணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு அன்பு சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட ஒருத்தர். என்னதுன்னா, அப்போ இத்தனை நாள் நான் கடன் வாங்கி அவனுங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், நான் அனுபவிக்கலையே. எப்படியோ அவனுக்கு நல்ல பேர் எடுக்க நல்ல கடனை வாங்கி நான் கொடுத்தாச்சு. ஆனால் நான் கேட்கலையே, யோசிக்கலையே, சொன்ன மனிதன் கேட்கலையே, வாசகத்தை கேட்கலையே. எப்பிராயிமை போல இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா ஆண்டவரை கேட்டு செஞ்சுருக்கிறீங்க? நிதானிச்சிருக்கீங்களா? உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காரியம் வந்தோன்னே நம்ம யாரையும் கேட்க மாட்டோம். இறங்கி களத்தில் இறங்கிடுவோம், இறங்கி தாண்டவம் மாட ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் எல்லாம் அடங்கி ஒடுங்கும் பொழுது தான் கர்த்தாவே நழுவோம். கொஞ்சம் நிதானிங்க. எப்பிராயிம் என்ன செஞ்சான்? ஆனதாகட்டும்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு தெரியும், காத்து வழியா போனா பெலிஸ்தியர்கள் வந்துட்டா அவங்க ராட்சச கூட்டங்கள். கோலியாத் எத்தனை அடி இருந்தான்? அத்தே பெரிய மனிதர்கள். கட்டாயமா காத்து வழியா போனா சண்டை போடுவானுங்க. என் ஜனம் இத்தனை ஆண்டுகள் அங்கே சிறைப்பட்டு நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி நிற்கிறாங்க. வந்தாங்கன்னா இவனுங்க நிச்சயமாக போர் எடுப்பானுங்க. போர் எடுத்தால் என் பிள்ளைகள் சோர்ந்து போயிடுன்னு சொல்லி தேவன் என்ன திட்டம் பண்ணாருங்க? செங்கடல் வழியாக கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் விடுதலையே கிடைச்சிது. அது தேவன் கொடுத்த விடுதலை. அந்த இடத்துல பாருங்க, ஒரு மனிதனை உருவாக்குறான். யாரு? யோசுவா. மோசேவை கொண்டு வழி நடத்தினாலும் யோசுவாவை கொண்டு வந்து கானான் சேர்த்தினாரு. எந்த யுத்தமும் இல்லை. ஏன்னா இது தேவனுக்கு தெரியும். அவர் எந்தைக்கு உங்களை கர்த்தர் என்ன நடத்த சொல்ல திட்டமிடுகிறாரோ அன்றைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, காத்திருங்க, அவசரப்படாதீங்க. நம்ம ஒரு துடிப்புல ஏதோ ஒன்று செஞ்சிருவோம். கொஞ்சம் காத்திருங்க, சின்னதோ பெருசோ இப்பவும் காத்திருங்க. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இத்தனை பிரச்சனை எப்பிராயிம் பண்ணினாலும் கூட அவர் எசேக்கியல்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுங்களா? எசேக்கியேல், நான் எப்பிராயிமை கைவிட மாட்டேன், அவனை நான் கைவிட மாட்டேன். எசேக்கியேல் 37:13 படிங்க. எசேக்கியேல் 37:13. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். உடனே பிரேத குழினோட போனோம்னு நினைச்சிடாதீங்க. உடனே பிரேத அது இதுன்னு தவறா நினைக்காதீங்க. நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, ஆண்டவர் சொல்றார், எப்பிராயிம் தப்பு பண்ணினான், ஆனாலும் நான் எப்பிராயிமை நேசிக்கிறேன்,
நீங்கள் ஓசியா புஸ்தகம்லாம் போய் படிச்சீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலாம் ஓசியாவில் படிச்சீங்கன்னா அவர் எப்பிராயிமை அவ்வளவு நேசிக்கிறார். கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். அவர் நேசித்தபடினாலும் சொல்றாரு, நான் எப்பிராயிமை கைவிட்ட மாட்டேன். அவன் என்னை கேட்காம செஞ்சுட்டான், எல்லாத்தையும் அவசரப்பட்டு செஞ்சுட்டான். அப்போ நான் படிக்கிறப்பெல்லாம் உங்களை தான் நினைச்சேன். கடந்த காலத்தில் நினைக்கும் போது என்னையும் நினைச்சேன். நான் எனக்கு என்ன தோணுச்சோ நம்ம செஞ்சுட்டோம். அன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தை கேட்டோமா அல்லது காத்திருந்தோமான்னு பார்த்தா இல்லை. அவர் சொல்றாரு, பிரேத குழிகளை திறந்துங்கிறார். கவலைப்படாதீங்க அன்பு ஜனமே. இதில் நீங்கள் யார் கடன் பட்டிருந்தாலும் சரி, யார் வியாதிப்பட்டு இருந்தாலும் சரி, என்ன நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, ஐயோ நான் கல்லறைக்கு போகிற நிலைமையில இருக்கிறேங்கிற ஒரு வருத்தம் வேதனையோடு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், உன்னை பிரேத குலைகளை திறந்துகிறார். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, ஆமென் சொல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, சத்தத்தை வைத்தி ஹல்லேலூயா. நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அதான் பாருங்க, கடைசிக்கு அவர் எங்க போய் முடிச்சிருக்காரு, பிரேத குழியாமா. அதை விட அதுக்கு அடுத்த கட்டம் யார் மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை. பிரேத குழிக்கு அப்புறம் மனுஷனுக்கு எந்த கட்டமும் கிடையாது. அவர் சொல்ல, பிரேத குழியில் இருந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர்னு தெரிஞ்சுக்குவீங்கிறார். உங்களை பிரச்சனையிலிருந்து அவர் வெளியெடுக்கிற காலம் இந்த ஆண்டுக்குள்ள உன் பிரச்சனை முடிய போகுது. இந்த ஆண்டுக்குள்ள உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனை முடிய போகுது. அதுக்கு தீர்வு சொல்லிட்டார். நான் எப்பிராயிமை நேசிக்கிறேன். அவர் சொல்றாரு, உங்களை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். உன் பேரை சொல்லி சொல்றாரு, அவர் உன்னை நேசிக்கிறேங்கிறார். அதனால நீ எப்பேற்பட்ட பிரேத குழிக்குள்ள சிக்கி இருந்தாலும் சரி, உன்னை நான் வெளிப்பட பண்ணுவேன். உன்னை அங்கிருந்து நான் தூக்கி விடுவேன், உன்னை வந்து வெளிப்படுவேன். ஆக அந்த டைம்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. இந்த ஆண்டுக்குள்ள உங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவார். எப்படி பெறுதார் தெரியாது சார். எப்பிராயிமுக்கு அன்னைக்கு இவர் செங்கடல் வழியா கூப்பிட்டு போவார்னு தெரியுமா? தெரியாது. ஆண்டவருக்கு காத்து வழியா போக தெரியாதா? நீ யோசிச்ச மாதிரி யோசிக்க அவருக்கு தெரியாதா? ஆனா நீ யோசிச்ச மாதிரி யோசிச்சா அங்க என் பிள்ளை போய் சிக்கிக்குவானே. அப்ப காத்து வழியா என் பிள்ளைய கூட்டிட்டு போனா அவன் எல்லாம் கொண்டு போட்டுருவானே என் பிள்ளைகளை. இதுகளும் 400 ஆண்டுகள் வேற சிறைச்சாலையா இருந்தாங்க. எகிப்தில் 400 ஆண்டுகள் செங்கருத்து கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. உடம்புல பலன் இல்லை. இதுக்கு போச்சுன்னா காத்துல பெலிஸ்தர்கள் எல்லாம் ராட்சச கூட்டங்கள். என் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, சண்டை எடுக்க ஆரம்பிச்சுவான். போருன்னு பார்த்தோன்னா இவங்க திரும்பி எகிப்துக்கு ஓடிட்டாங்கன்னா, இல்லை என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடுச்சுன்னா, நான் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசத்துக்கு எப்படி என் பிள்ளைங்க போகும்? கர்த்தர் அறிவார். நீ சிந்திச்சது அவருக்கு தெரியாதா? அவருக்கு சிந்திக்க தெரியாதா? அவருக்கு சிந்திக்க தெரியும். ஆனா நீ யோசிச்ச வழியில போனா மாட்டிக்குவான் பிள்ளை. நான் அப்படிதான் கொஞ்ச நாள் ஆண்டு பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவேன், விட்டுடுவேன். ஏன்னா இது தேவ சித்தம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு தான் வேற மாதிரி கூட்டிட்டு போவார். தேவனுக்கு தெரியும் காத்து வழியை கூட்டிட்டு போகல. காத்து என்ற ஊர், காத்து, காசா, அப்படி ஒரு 5 பட்டணங்கள் இருக்கு, பெரிய பெரிய பட்டணங்கள், எல்லாம் கானான்குள்ள தான் இருக்குது. அது வழியா அவர் கூட்டிட்டு போகல. இவர் என்ன பண்ணாரு, பிரச்சனையே இல்லாம செங்கல் வழியா கூட்டிட்டு போனார். செங்கல்ல ஞானஸ்தானமும் கொடுத்தாரு. பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்தினார். அழகா யோசுவா என்ற ஒரு தலைவனை நிறுத்தினார். யோசுவா அருமையா கூட்டிட்டு போய் பாகம் பிரிச்சு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டான். ஆக மொத்த ப்ராப்ளம் சால்வ். அப்போ தேவன் அவருடைய பாதையை அறிந்திருக்கிறார். என்ன செய்தாலும் தேவனிடத்துல கேளுங்க, காத்திருங்க. பொறுமை என்பது மிகவும் அவசியம். பொறுமைங்கிறது நிச்சயமா முடியாது. ஆனா இப்ப கடன் பட்டுட்டு எனக்கு பொறுமை இல்லை பிரதர்னா அது வேற பிரச்சனை. ஆனா செய்வதற்கு முன்பே நீங்க என்ன பண்ணணும், சொல்லுவாங்கல்ல பெரியவங்கெல்லாம், அறிஞ்சாலும் தெரியுமா அந்த பழமொழி, அறிஞ்சாலும் தெரியாதா? அறிஞ்சாலும் 4 பேர்த்த கேட்டு செய். ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணணும், 4 பேர்த்த கேட்டு செய்யுங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், சிக்கிக்குவே. நான் என்னைக்கு சிக்கணும்னா அப்ப இருந்தே நான் உஷாராயிட்டேன். ஆனா சிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன் 4 பேர்த்த கேட்கணுங்கிறது. ஆனா எனக்கு 4 பேர் இல்லை.
ஏன்னா அந்த 4 பேரும் என்னதான் நம்பிட்டு இருந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். நீங்கள் எப்பிராயிமை போல ஒரு சமயம் அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்களா? எப்பிராயிமை போல தேவனை கேட்காம ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்களா? எப்பிராயிமை போல நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு போயிட்டீங்களா? எப்பிராயிமை போல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரத்தில் போயிட்டீங்களா? 900 ஆண்டுகளின் எலும்புகள் அது. 900 வருஷம் மறந்து போன ஒரு நிலைமை. ஒரு சமயம் நீ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையா, அல்லது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறியா? இன்னைக்கு தேவன் உன்னோடு பேசுறார். கவலைப்படாத. அப்படி ஒரு பிரேத குழிக்குள்ள நீ போயிருந்தாலும் சரி, அங்கிருந்து உன்னை உயிரடைய செய்வேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக கொடுத்த வார்த்தை, நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். இழந்தவைகளை கவலைப்படாதீங்க, இழந்தவைகளை குறித்து வேதனைப்படாத. கர்த்தர் திரும்ப அவைகளை திறக்க வல்லவராக இருக்கிறார், திரும்பவும் அதை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்தில் நீங்கள் பொறுமையாக காத்துருங்க. இந்த ஆண்டுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு பாதைகளை வகுத்து உங்களை சமாதானப்படுத்துவார். நீங்கள் சொல்லலாம், பிரதர் இருக்கிற கடன் பிரச்சனையில் நிம்மதியாக தூங்கவே முடியல பிரதர். நானும் அப்படி தான் இருந்தேன். தூக்கம்னா என்ன தெரியாது. அப்படி வேதனையோடு துன்பப்பட்டு கிடந்தவன் நான். எனக்கு ஒரு பாஸ்டர் தான் சொன்னார், எல்லாத்தையும் மறந்துட்டு வேத வசனத்தை மட்டும் யோசிங்கன்னார். அப்படி தான், அது பெரிய கதை, டைம் ஆயிடுச்சு. அப்படி தான் நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் மறந்துட்டு பைபிளில் டவுட் தேட ஆரம்பிச்சிட்டேன். டவுட்டு தேட 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 என்ன ஆகி போச்சு, என் பிரச்சனைகளாக மாறி போச்சு. உங்களுக்கு நான் ஆண்டவரை சொல்கிறேன், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எனக்கும் கடினமாக தான் இருந்தது. நான் அந்த பாஸ்டரை மனசுக்குள்ளே திட்டினேன், இந்த ஆள் என் பிரச்சனை புரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு. இனி இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாதுன்னு வச்சுருந்தேன். ஆனால் என்னால் அப்படி முடியல. ஏன்னா தேவ திட்டம் என்னை நடந்தது, திரும்ப திரும்ப அவர்கிட்ட தான் போச்சு. அப்போ ஒரு நாள் எனக்கு தெளிவு வந்தது, அவர் சொல்கிறதான் செஞ்சு பார்ப்போமே. என்ன என் பிரச்சனைகள் எல்லாம் நிறுத்தினேன். ஏன்னா எனக்கு பயம், என் மனைவி தனியாக இருக்காங்க, நான் சவுதியில் இருக்கேன், என் பிள்ளைகள் எல்லாம் தனியாக இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், சாகிறதா வாழ்கிறதான்னு தெரியலையே. இந்த நேரத்தில் போய் நான் பைபிளாக படிக்க முடியும், பைபிளையாக தியானிக்க முடியும்? அவர் என்கிட்ட சொன்னது, எல்லாத்தையும் மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடுனார். நான் மறக்க முடியாதுன்னு. அப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி அதுதான், சரி உன் மனைவி இங்கே கூட்டிகிட்டு வந்துருப்பா சவுதிக்கு, வேலை முடிஞ்சதில்ல, அவங்க கேட்க மாட்டாங்கள்ல, சவுதி கூட்டிகிட்டு வர முடியாதே. நான் வந்தே இன்னும் 3 மாதம் தானே ஆச்சு, மறுபடியும் இவ்வளோ லட்சம் செலவு பண்ண முடியாது. சரி கம்பெனியில் அட்வான்ஸ் கேட்பார், 3 மாதத்தில் அட்வான்ஸ் தரமாட்டானே. சரி உன் சொத்தை விற்க மாட்டேங்குதே. அப்போ தான் அத்வானி வந்து குண்டு போட்டு போன நேரம், அதனால் இடங்கள்லாம் விற்க மாட்டேங்குது. சரி அடுத்தது வேறு என்ன பண்ணுறதுனால, எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஏன் கவலைப்பட்டேன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையின் திருப்பு முனை. எதுவுமே முடியாதுங்கிற இடத்துல நீ ஏன் கவலைப்பட்ட? உன் கடனை அடைக்க எதுவுமே முடியாதுங்கிறப்ப நீ ஏன் கவலைப்பட்ட? அதான் என்ன தெளிவாச்சு. அதை தான் என்னுடைய சிந்தனையை தட்டி விட்டுச்சு. நான் ரூமுக்கு போனேன், என் அறைக்குள்ள என்னை அர்ப்பணித்த ஆண்டவர்கிட்ட நான் சிந்திச்சேன், சரிதான், எதுவுமே முடியாமல் கவலை எதுக்கு, நடக்கட்டும். அடுத்த ஆடி பைபிளை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் பைபிள் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இருந்து பைபிளில் டவுட் எல்லாம் தேடி மார்க் பண்ணிட்டு போய் கேட்க போவேன். அப்படி தேட 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 வேதத்தை வசனங்களை தேட தேட என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உடனே கொண்டு வந்து ஒரு பெட்டியை வச்சுட்டு போகல, அதை வேறு நம்பிடாதீங்க. அதெல்லாம் முதல்ல தான் சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பையனா இந்த பிரசங்கத்துக்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க, கர்த்தர் ஒரு பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அவர் காலையில் எழுந்தவுடன் நாளைக்கு மீட்டிங் இருக்குது, காசு இல்லையே, தவித்து ஜெபித்தேன், காலையில் எழுந்து நான் கதவை திறந்தேன், ஒரு பெட்டி அங்கே இருந்தது, அதை திறந்து பார்த்தேன், கட்டு பணம். அப்பெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்த உடனே நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கும்ல. ஆனால் ஆவியானவரை நம்பி வந்த பிறகு தான் நான் தெளிவடைஞ்சேன். அப்படிலாம் செய்ய மாட்டார். எப்படி, நம்மளும் கொஞ்சம் விவரம் வச்சுட்டோம்ல, நம்மளும் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம்ல. அப்படி அவர் பெட்டியில் பணத்தை வச்சுருந்தா அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, கட்டலாம்ட்டா, அதை அவர் செய்ய மாட்டார். அப்போ அந்த பணத்தில் இருக்கிற நம்பர்லாம் யாருது, அவர் அச்சிட மாட்டார், அதையும் செய்ய மாட்டார். அப்போ எப்படி அந்த பணம் வந்துச்சு, உன்னை சிக்க விடுறாரா? அதெல்லாம் செய்ய மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் யார் பணத்தை திருடிட்டு கொண்டு வந்து வைக்கவும் மாட்டார்,
கள்ள நோட்டை அச்சடிச்சு கொண்டு வந்து வைக்கவும் மாட்டார். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன், அதான் கரெக்டு. நான் சக்கி தவிர்த்து அந்த நேரத்தில் எந்த பணத்தையும் அவர் வைக்க மாட்டார். அவர் ஒன்றே ஒன்று செஞ்சார், என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றிலும் இருக்கிற நெருக்கத்தை மாற்றினார். கையை தட்டியில் என்னை சுற்றிலும் இருக்கிற நெருக்கம். என்ன நெருக்கம்? எடுத்தா போன எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன பண்ணுற, எப்போ வர, எப்போ தர, எப்போ இதே போனை கண்ட மரண ஒலியாக பயந்து கிடந்த காலம். ஃபோன் அடித்ததுனால மரண ஒலி, பயம். இப்போ என்ன ஆகி போச்சு? தேவன் என்ன வசனத்தை தேட ஆரம்பித்தோன்னே இந்த ஃபோனெல்லாம் கம்மியாயிடுச்சு. மெயினாக உன்னுடைய சுற்று சூழ்நிலைகளை அமைதிப்படுத்துவார். இந்த அமைதிப்படுத்தினோன்னே நீ மறுபடியும் ஆடிடாத, மறுபடியும் தேடு பைபிளை. அவர் மறுபடியும் இப்போ என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிப்பார். அப்படி தான் இந்த டெல்லியிலேருந்து வந்தவன். மறுபடியும் படிக்க என்னாச்சுங்க, இன்னொருத்தருடைய உதவி எனக்கு கிடைச்சிது. அதெல்லாம் இப்போ சொன்ன டைமை வீட்டுக்கு போக முடியாது. அவருடைய உதவி கிடைச்சோன்னா அதுலேருந்து நாம் எதுவாக வெளியே வந்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பில் உங்களை எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் நீக்கி உங்களை மறக்க செய்கிற தேவன். இப்படி ஒரு கடலில் நம்ம சிக்கி இருந்தோமாங்கிற நினைப்பே உனக்கு இருக்காது. இப்படி ஒரு வாழ்க்கையில் நான் கேவலப்பட்டு கடந்தனான்னு நினைப்பே இருக்காது. அதை மறக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவார். அந்த உயர்வு அடுத்தவனுக்கு நீ சாட்சி சொல்லுவ. இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இன்னைக்கு சொல்கிறேனே, எதை வச்சு சொல்கிறேன்? எங்கள் அப்பன் செஞ்சார், தேவன் செய்த நன்மைகள். அதனால தான் நான், நீங்கள் என்ன அழுதாலும் எனக்கு கவலை இல்லை, கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டிரு, நேரம் வரும். இதெல்லாம் உனக்கு கொடுக்குற பயிற்சி. இந்த முயற்சியில் கைவிடாதிருங்க. இதை நீங்கள் உங்களை தேவனோடு இணைத்து கொள்ளுங்க. ஏற்ற வேலை வரும் பாருங்க, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அந்த சூழ்நிலை நீ நினச்சி பார்க்காத ஒரு பாதை, அந்த சூழ்நிலை நீ நினச்சி பார்க்காத ஒரு பாதை. கர்த்தர் உன்னை மிகுவாய் உயர்த்தி மலை மேல் உள்ள ஒரு பட்டணம் போல வைப்பார். அது எது, நான் வெறும் கடனை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அது வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரை பற்றிக்கொள். எந்த இது உங்களை ஒன்றும் சேதைப்படுத்தாது. அவரை பற்றி கொண்டு வாழ முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.